நம்ம இலக்கியாவுக்கு லாஸ்ட் ஆப்ஷன். அதாவது நம்ம கௌதம் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, உண்மைய சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. கோவில்லயே வச்சு உண்மைய சொல்லலாம். அதாவது ஆரம்பத்தில கோவிலுக்கு போகணும்னு சொல்லிட்டு வந்து நெனச்சதே, இந்த உண்மைய சொல்றதுக்காக மட்டுமே தான். சரி, அங்க வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷங்கள் நிறைஞ்சிருந்ததுனால, இந்த மாரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்றது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெளம்பி வந்தாங்க. அதுக்கப்புறம் அதாவது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம கௌதம் கிட்ட எப்படியாச்சும் நம்ம உண்மைய சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, கடைசியில ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு, ரூம்ல வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே ஆதாரத்தோட வந்து பார்த்தீங்கன்னா நிரூபிக்கிறாங்க. இப்படி எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கௌதம் பயங்கர அதிர்ச்சியோட இருக்காங்க. ஏன்னா, இது சின்ன விஷயம் கிடையாது. அதாவது அவங்க அ அவங்க அம்மா இல்லாம வேற யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, கூட பொறந்த அண்ணனோ, தங்கச்சியோ இந்த மாரி ஏதாச்சும் உறவு இருந்திருந்தா கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம கௌதம் ஃபீல் பண்ணியிருப்பாரா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கிடையவே கிடையாது. ஆனா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தன்ன பெத்த தாய் இப்படி அனாதையா இருக்கிறத பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம்க்கு உண்மையிலேயே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுடுறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு, "இலக்கியா என்னாச்சு உனக்கு? எதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பேய் அறைஞ்ச மாரி உட்கார்ந்துட்டு இருக்க? அடிக்கடி என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணும்னு நினைக்கிற? அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல கோவிலுக்கு முதல்ல என்ன கூப்பிட்டதுக்கான காரணமே, என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு நீ வந்தன்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். பட் அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அம்மா அதாவது ஜானு, அதுக்கப்புறம் கார்த்திக் இவங்க எல்லாருமே இருந்ததுனால, நீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு விஷயத்த பத்தி எதுவுமே வந்து சொல்லிக்கல. ஆனா இப்ப என்னாச்சு? நீ இங்க தான் யாருமே இல்லையே! என்ன சொல்ல வரன்னு சொல்லிட்டு முழுசா சொல்லு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கறதுக்கு ஆர்வமா இருந்துட்டு இருக்கேன். ஆனா நீயும் சொல்லவே மாட்டேங்கிறியே! அப்டின்ற மாரி கேட்கும்போது, அ அதாவது கௌதம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி சொல்றேனேன்னு சொல்லிட்டு நீங்க என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி என் மேல கோவப்பட மாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுங்க அப்படின்ற மாரி சத்தியத்த எல்லாத்தையுமே வாங்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசில என்ன இலக்கிய அது புதுசா சத்தியம்லாம் வாங்குற? என்ன விஷயம்? ஏது விஷயம்ன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லும்போது, இல்லங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவத்துல அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப பிரச்சனையில இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா என் மேல அதாவது நான் இப்ப சொல்ற விஷயத்த வச்சு என் மேல பயங்கர கோவப்படலாம். ஏன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் தெரிஞ்சிருந்துமே கூட எதுக்காக என்கிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு என்கிட்ட சண்டை போடலாம். நீங்க சண்டை போடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. ஆனா அது பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, விட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லவே கூடாது. ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் டாப் சீக்ரெட்ட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப் போறேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு பக்கம் கௌதம் வந்துட்டு, "என்ன இலக்கியா நீ பேசிட்டு இருக்க? என்னன்னு சொல்லிட்டு வந்து சொல்லு. ஏதோ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உயிருக்கு போராடிட்டு இருக்க ரேவதி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட உண்மையான அம்மான்ற மாரியே வந்து நீ பேசிட்டு இருக்கியே! அப்படிதான் இருக்கு நீ சொல்றதெல்லாம் கேட்கும்போது, அப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது தான், நம்ம இலக்கியா இருந்துட்டு, கௌதம் அதுதான் உண்மை. அதாவது 30 வருஷமா ரேவதி அத்த வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க மகன தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு வந்து உங்ககிட்ட சொன்னாங்க இல்லையா? அந்த 30 வருஷத்துக்கு முன்னாடி தொலைஞ்ச பையன் வேற யாரும் கிடையாது. நீங்க தான் கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி அதிர்ச்சிய குடுக்குறாங்க. என்னது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ச்சியோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிய வருது. எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்தீங்கன்னா, தெளிவா சொல்றாங்க. இதுதான் நடந்துச்சு. இந்த மாரி தான் நடந்துச்சு. எங்களுக்கு வேற வழி இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போய் அத வந்து சொல்ல முடியாம ஒரு நிலைமை வந்துருச்சு. அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ கடைசியில நம்ம கௌதம் கிட்ட சொல்றாங்க. கௌதம் இப்போ கதறி, கதறி வந்து இப்ப அழுதுட்டு இருக்காரு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.